தாவேக்காவை பொறுத்தவரையிலும் விஜய் சார் இப்போ கரூரில் பேசுறது பண்ணுறது எல்லாமே பிரச்சாரம் பிரச்சாரம் பிரச்சாரம். சார் விஜய் சார் செத்து போயிட்டாங்க சார் ஜனங்க செத்துட்டாங்க சார் சொல்கிறாங்க. என் காது கேட்காதுன்ற மாதிரி திரும்ப கூட இல்லையா, மாமா மின்னல் அப்படின்ற மாதிரி ஸ்வைன்னு போயிட்டீங்க. இப்போ வாய் இருக்குன்னா என்ன வேணால் பேசலாம்னா இப்போ அதே கேள்வி உங்களுக்கும் வரல. வாய் இருக்குன்னு நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா? யார் ஊரை விட்டு ஓடுனது? ஃபஸ்ட்டு ஊரை விட்டு நீங்கள் ஓடி போயிட்டு அங்கேயே இருக்கிற செந்தில் பாலாஜி ஓடு 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 வரான் பாரு வேட்டைக்காரன். அப்போ இன்னும் பாட்டு பாடி வைப்பு பண்ணுற மோடில் தான் இருக்கிறீங்க. அப்போது இந்த பேச்சினுடைய தன்மை என்பது, இந்த சதி கோட்பாடு இல்லை இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது தன்மை இன்னைக்கு தொடர் பிரச்சாரத்துக்கு அது பயன்படுது. 2026 பொது தேர்தலுக்கும் அது பயன்பட்டது, வரப்போகிற இடைத்தேர்தலுக்கும் இது பயன்படுத்தப்படும், உள்ளாட்சி தேர்தலுக்கும் இது பயன்படுத்தப்படும், தேவைப்பட்டால் 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கும் இது பயன்படுத்தப்படும். இது ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னா 2031 கரூர் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இது பேசப்படும். அப்போது அவங்களுக்கு எப்படின்னா இந்த ஈவெண்ட்டை இதை வெற்றிகரமாக ஒரு பிரச்சார மாடலாக மாற்றுறத சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. இதில் யார் குற்றவாளி யார் நிரபராதி அப்படின்றது ஒரு சைடு. ஆனால் இவர் லேட்டாக வந்ததை எங்கேயுமே ஒத்துக்க மாட்டார். கரூரில் ஏன் இது போன்ற ஒரு எச்சரிக்கை போலீஸ் கொடுக்கல? அப்போ ஏதோ ஒரு நாடகத்தை நடத்தி என்னை அதில் உள்ளே கொண்டு மாட்டி விட்டுட்டீங்கன்னு சொல்கிறேன். அது அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களும் என்ன மாதிரி விஜய் சார் ரசிகர்னு நினைக்கிறேன். அதனால் பார்க்கும்போது லாஜிக்கலாக தெரியுது. அது என்னென்னா லாஜிக்கலாக உண்மைக்கு புறம்பாக பேசுறது, அதுதான் அதோட லாஜிக். இப்போ காவல்துறை யார் கையில் இருக்குது? யார் இன்றைக்கி முதலமைச்சர்? அந்த அதிகாரிகளாம் டிஸ்மிஸ் பண்ண வேணாம், சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒருத்தரை தண்டிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரம்லாம் இருக்குது, நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? ஏன் நீங்கள் போய் முதல்வரை சந்திச்சு ஒரு அகால மரணம், ஒரு துயர சம்பவம், நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு விதை போட்டு மூளை செலவை செஞ்சு மூளையாக இருந்த ஒரு ஆளுக்கிட்ட இல்லை ஒரு டேஷுக்கிட்ட உங்களுக்கு என்ன டேஷ் வேண்டியதுன்னு கேட்குறேன் நான். உங்கள் பாஷையிலே கேட்கணுன்னா சரி, சோகமாக இருக்கேன். சோகமாக இருந்தால் எப்படி படத்துக்கெல்லாம் ஆடியோ லஞ்ச்லாம் போவீங்களா? அவ்வளோ சோகம். லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய் எப்போ கரூருக்கு போவார் அப்படிங்கிற விஷயம்தான். அதில் கரூருக்கு போய் அந்த மக்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு. இதில் குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்திற்கு இன்னும் போலீஸ் தான் காரணம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. அது யாரோ பின்னாடி இருக்கிறாங்க, யாரோ போலீஸை இயக்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. இதற்கு முன்பு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கூட இதே போன்ற குற்றச்சாட்டை தான் முன்வைத்திருந்தார். வெளிப்படையாக சொன்னார், ஸ்டாலின் தான் உதயநிதிக்காக பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயும் அதே போல தான் ஒரு உதாரணமாக பேசியிருக்கிறாரு. வழக்கு சிபிஐயில் இருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய இந்த கரூர் பேச்சு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இது சிபிஐ விசாரணையில் எதுவும் எதிரொலிக்குமா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது சிபிஐ விசாரணையில் இது எதுவும் எதிரொலிக்காது. ஏன்னா சிபிஐயை பொறுத்தவரையிலும் இதெல்லாம் ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடியே இது விசாரணை என்பது ஒவ்வொரு தரவுகள் சேர்க்கறது எல்லாமே இருக்குது. சிபிஐயோட வழக்கினுடைய தன்மை எப்படி போகுது, கோர்ட்டோட தீர்ப்பு எப்படி வருன்றது அது இனிமேல்ட்டு தெரியும். இப்போது பேசக்கூடிய அந்த பேச்சினுடைய தன்மை, நோக்கம், அதுதான் முக்கியம். பேசக்கூடிய பேச்சினுடைய தன்மை என்பது, நான் அப்பாவி, எனக்கு இந்த மாதிரி சதி செஞ்சிட்டாங்க, எனக்கு அநீதி பண்ணிட்டாங்க. யார் பண்ணால்? அன்றைக்கி இருந்த ஆட்சியில் இருந்த திமுக பண்ணிட்டாங்க. இதை இந்த ஃபார்மேட்டை மாறாமல் தொடர்ந்து எல்லா கூட்டத்துலேயும் எல்லா இடத்துலையும் இதான் பேசுகிறாங்க. இந்த சதி கோட்பாடு என்பதுதான் பேசப்படுது. கரூருக்கு போய் பேசும்போது அது இன்னும் அதிகமாக ஆக்ரோஷமாக பேசுகிறது, இன்னும் சென்டிமெண்டலாக பேசுகிறது, இமோஷ்னலாக பேசுகிறது அப்படின்றது பார்க்குறோம். அப்போது இந்த பேச்சினுடைய தன்மை என்பது, இந்த சதி கோட்பாடு இல்லை இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது தன்மை இன்றைக்கி தொடர் பிரச்சாரத்துக்கு அது பயன்படுது. 2026 பொது தேர்தலுக்கும் அது பயன்பட்டது, எப்போ வரும்னு தெரில தேர்தல், வரப்போகிற இடைத்தேர்தலுக்கும் இது பயன்படுத்தப்படும், உள்ளாட்சி தேர்தலுக்கும் இது பயன்படுத்தப்படும், தேவைப்பட்டால் 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கும் இது பயன்படுத்தப்படும். இது ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னா 2031 கரூர் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இது பேசப்படும். அப்போது அவங்களுக்கு எப்படின்னா இந்த ஈவெண்ட்டை இதை வெற்றிகரமாக ஒரு பிரச்சார மாடலாக மாற்றுறத சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. இதில் யார் குற்றவாளி யார் நிரபராதி அப்படின்றது ஒரு சைடு. ஆனால் இவர் லேட்டாக வந்ததை எங்கேயுமே ஒத்துக்க மாட்டார். இப்போது இன்றைக்கி எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இவர் சிவசங்கர் என்ன சொல்கிறார், முன்னாள் அமைச்சர், நீங்கள்
ஏன் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வெளிப்படையாக செய்யலை கொள்ளலை, ஏன் வந்து அங்கேருந்து இது பண்ணீங்க. அப்புறம் இன்னொருத்தர் என்ன கேட்குறாருன்னா, செந்தில் பாலாஜி என்ன கேட்குறாருன்னா, யார் பத்திரிகையாளரை பார்த்து ஓடுனது, கரூரில் அங்கே இல்லாமல் யார் ஓடுனது நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்படின்னு செந்தில் பாலாஜி கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஜெயக்குமார் அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க, சொந்த மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும், நம்மளால் தான் இந்த பாதிப்பு வந்திருக்குன்னு இந்த சொந்த மக்கள்கிட்ட அதை ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு கூட அந்த ஒரு தன்மை இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறார் விஜய் அப்படின்றாரு. டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேலைவாய்ப்பு கொடுப்பதுன்றது அது ஒரு சதி, தன் மேலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிறதுக்கும் அதை மடைமாற்றம் பண்ணுறதுக்கு தான் இவர் இதை பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே வந்து விஜய் சார் வந்து பேசுறது, அவருக்கு என்ன தேவை, அந்த கூட்டத்துக்கிட்ட எமோஷ்னலாக என்ன சொன்னால் கனெக்ட் ஆகும். இல்லை லாஜிக்காக பேசுகிறாருல. அதாவது இப்போ நாமக்கல் பெரம்பலூரில் இருக்கும் பொழுது என்னை போலீஸ் எச்சரித்தாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குங்க போகாதீங்க, என்னங்க போகலை. கரூரில் வந்து ஏன் இது போன்ற ஒரு எச்சரிக்கை போலீஸ் கொடுக்கல, அப்போ ஏதோ ஒரு நாடகத்தை நடத்தி என்னை அதில் உள்ளே கொண்டு மாட்டி விட்டுட்டீங்கன்னு சொல்கிறார். அது அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்களும் என்ன மாதிரி விஜய் சார் ரசிகர்னு நினைக்கிறேன், அதனால் பார்க்கும்போது லாஜிக்கலாக தெரியுது. அது என்னென்னா லாஜிக்கலாக உண்மைக்கு புறம்பாக பேசுகிறது, அதுதான் அதோட லாஜிக். அது என்னன்றதையும் சொல்கிறேன். இப்போ பெரம்பலூரில் நீங்கள் திருச்சியில் ஆடி அசைஞ்சு போகிற வேலைக்கு நைட் ஆகி போச்சு, ஒரு ஜனங்க நைட்டு எப்போ எத்தனை மணி வரலாம் காத்திருப்பாங்க? இப்போ என்ன நம்மனா எம்ஜிஆரா இல்லை அண்ணாவா பேச்சை கேட்குறதுக்கு வெயிட் பண்ணாங்களா? இன்னொன்று இப்போலாம் வந்து 10 மணிக்கு மேலே இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் சேர்க்காதீங்க, பொதுக்கூட்டமோ இல்லை பிரச்சார கூட்டமோ 10 மணிக்கு மேலே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஓபி இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது. அப்படி இருக்கும்போது டைம் ஆகி போச்சுன்னு திரும்பி போயிடுச்சு. இன்னொன்று பர்மிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, இத்தனை மணி நேரத்துலேருந்து இத்தனை மணி நேரம்னு, அதுக்கு மேலே பார் ஆகி போயிருந்தா, இல்லை நைட்டில் என்ன 2 மணிக்கு போயிட்டுனா உக்காந்து மாசாணி இந்த பேர் என்னது அந்த சுடுகாட்டிலலாம் நிகழ்ச்சி நடத்துவாங்களே, நைட்டு 12லேருந்து 4 மணி வரைக்கும் யாகம் அந்த மாதிரியா பண்ணுவாங்க பிரச்சாரம் போகிறதுக்கு. இப்போ டைம் ஆகி போச்சுன்றதுனால நீங்கள் போவீங்க திருப்பி, போலீஸும் சொல்கிறாங்க உங்களுக்கும் டைம் ஆகி போச்சு, வசதி ஆகி போச்சு. இன்னொன்று அங்கே வெயிட் பண்ணுறவங்களுக்கு எதுனா சொல்லணும்ல, பெரம்பலூரில் என்ன சொல்வீங்க, விஜய் நான் டயர்டாக இருக்கார், காலையிலேருந்து சுற்றின்னு இருக்கிறாரு, அவரால் முடியல, அவருக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும், அவருக்கு போய் படுத்து தூங்கணும், அவரால் உடம்புக்கு வந்து டயர்டாக, அப்படி சொல்ல முடியுமா? என்ன சொல்லலாம்? அப்போது காவல்துறை அனுமதியை மறுத்துச்சு, காவல்துறை அனுமதிச்சுருந்தா வந்து பார்த்துருப்பேன், அனுமதி கொடுக்காதனால வரல, அனுமதி கொடுத்துருந்தா வந்திருப்பேன், அனுமதி கொடுக்காதனால வரல, இதையே திருப்பி திருப்பி சொல்கிறது. இப்போது இதை சொல்லலை, இல்லைங்க எனக்கு டயர்டாக இருக்குது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னா வெயிட் பண்ணியிருந்தவங்க ஜனங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும்? அது வரக்கூடாது. அந்த அதிகாரத்தை அந்த யார் பின்னாடி போலீஸ் பின்னாடி இருந்து யார் இயக்குனதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸ்டாலினோ செந்தில் பாலாஜியோ இதற்கு காரணம் வெளிப்படையாக மறைமுகமாக சொல்கிறாரு. சரி கரெக்டு, சரி அந்த நீங்கள் சொல்கிற அந்த வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன். சரி செந்தில் பாலாஜியோ ஸ்டாலினோ இயக்குனாங்க, ரைட்டு. காவல்துறை அதிகாரிகள் இதை பண்ணாங்க தெரியுது, இயக்குனதெல்லாம் தெரியுதில்ல உங்களுக்கு, சதி கோட்பாடு தெரியுது, இயக்குனது தெரியுது, இவங்க தான் தப்பு பண்ணாங்க தெரியுதில்ல. இப்போ காவல்துறை யார் கையில் இருக்குது? யார் இன்றைக்கி முதலமைச்சர்? அந்த அதிகாரிகளாம் வந்து டிஸ்மிஸ் பண்ண வேணாம், சஸ்பெண்ட் பண்ணுங்கள். பாதிக்கப்பட்டவங்க அட்லீஸ்ட் காவல்துறை தான், ஏன்னா விஜய் என்ன சொல்கிறது உண்மை, காவல்துறை தான் காரணம், அதனால் காவல்துறையை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க வேணால் கோர்ட்டுக்கு போய் நிவாரணம் வாங்கி வரட்டும். இல்லைங்க நாங்கள் எங்கள் வேலையை தான் செஞ்சோம், முதலமைச்சர் அரசியல் பண்ணுகிறாரு, போட்டோம். அதாவது இவர் தான் இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு 4 ஆடு திருடு போயிடுச்சு, இந்த 4 ஆடு வந்து ஓனர் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு என்னமோ அவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவர் வச்சிருந்த அந்த காவலாளி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க. இப்போது உங்களுக்கு ஒருத்தரை வந்து தண்டிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரம்லாம் இருக்குது, இல்லை ஒரு சில விஷயத்தை உங்கள் துறையிட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? அந்த காவல்துறை அதிகாரி மீது இப்போ நடவடிக்கை எடுக்கலாம்ல. அன்றைக்கி யார் பத்திரிகையாளர் செஞ்சுச்சாங்க, இல்லை அன்றைக்கி யார் அதிகாரத்தில் இருந்தாங்களோ அவங்க நடவடிக்கை எடுங்களேன், ஏன் எடுக்க மாட்டீங்க நடவடிக்கை? சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன், சம்மந்தப்பட்ட அரசியல்வாதி நான் சந்தேகப்படுறவரை வீட்டில் போய் பார்த்துட்டு டிஃபன்லாம் கொடுத்தாங்கன்னா மரியாதை நிமித்தமாக உட்காந்து பேசிவிட்டு அப்புறம் தேவைப்பட்டால் சாரி பூரி அப்படின்ற மாதிரிலாம் பேசுவேன். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலினை பற்றி மனசுலலாம் எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நட்பு பாராட்டுவேன். ஏன் அதை பண்ணீங்க? அப்போது இப்போ நானே கேட்குறேன், இதெல்லாம் ஒரு அரசியல்வாதியினுடைய கேரக்டர் மாதிரியே தெரியுது எனக்கு. நீங்கள் அரசியல்வாதி இல்லை, நான் தூய்மையானவன், நல்ல அரசியலை கொடுக்குறேன், இந்த அரசியல்வாதிகளாம் தப்பானவங்க சொல்லிட்டு தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போ கரூர் விஷயத்தில் பாதிப்பு உண்மை,
குழந்தைங்க செத்தாங்க, உண்மை, ரைட்டு. அப்போ உங்களோட அந்த கோவம் இருக்குல்ல, நியாயமான கோவம், அது ஏன் என்ன உப்பு மிளகா போட்டு ஜாடிக்குள்ளே ஊறுகாயை தூங்குதா? பேசும்போது வருது இல்லை கோவம். நம்பிட்டேன், நம்பி ஏமாந்துட்டேன். இந்த குழந்தெல்லாம் யாருக்கு தெரியுமா? அண்ணா என்னால், சரி ரைட்டு, ஒரு நிமிஷம் வெயிட்டிஸ், இமோஷனை அப்படியே வைங்க. அந்த இமோஷனை அப்படியே ஓரம் கட்டிட்டு இந்த நியாயமான கோபத்தை வச்சு ஏன் வந்து நீங்கள் போய் முதல்வரை சந்திச்சிங்க? ஒரு சதி கோட்பாடு, ஒரு கொலை செய்கிற அளவுக்கு இல்லை, ஒரு ஒரு அகால மரணம், ஒரு துயர சம்பவம், நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு விதை போட்டு மூளை செலவை செஞ்சு மூளையாக இருந்த ஒரு ஆளுக்கிட்ட இல்லை ஒரு டேஷுக்கிட்ட உங்களுக்கு என்ன டேஷ் வேண்டி இருக்குதுன்னு கேட்குறேன் நான். உங்கள் பாஷையிலே கேட்கணுன்னா என்ன வேண்டி இருக்குது? யார் அவர்? தீய சக்தி. யார் அவர்? சதி கோட்பாடு பண்ணவர். யார் அவர்? உங்கள் கூட்டத்தில் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி பண்ணி மக்கள் செத்தாலும் பரவாயில்ல அரசியல் பண்ணவர். அவரோட உங்களுக்கு என்னங்க பேச்சு வேண்டி கிடையாது, என்னங்க பழக்கம் வேண்டி கிடையாது? எதுக்கு வீட்டுக்கு போனீங்க? எதுக்கு போனீங்க? சரி, சோகமாக இருக்கேன். சோகமாக இருந்தால் எப்படி? படத்துக்கெல்லாம் ஆடியோ லஞ்செலாம் போவீங்களா? அவ்வளோ சோகம். போய் கை காலெலாம் அசைச்சி இப்படி பண்ணி சோகத்தை வெளிப்படுத்துறதா? நானும் பார்த்துக்கிறேன். காட்டில் யானை கூட, குட்டி யானை இறந்து போச்சுன்னா எல்லாம் சுற்றி நிற்கும். ஒரு காக்கா இறந்து போச்சுன்னா சுற்றி எல்லா காக்காவும் பருக்கும். எந்த காக்காவும் பிரேக் டான்ஸ்லாம் ஆடுறதில்ல. எந்த யானையும் போய் காட்டில் ஏதோ கூட இருக்கிறது ஒன்று இறந்து போச்சுன்னா அப்படியே, நீங்கள் நிறைய பேர் அந்த யானைகளை வந்து படிக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஆராய்ச்சியாளர், அப்படியே இப்படி நிற்குங்க. மழை பெய்யும், வெயில் அடிக்கும், நவுறாது சீக்கிரத்தில், அங்கேயே நிற்கும். யானை நம்ம அளவுக்கு அறிவு கிடையாதுன்னு அது ஞாபக சக்தி ஜாஸ்தி, நம்மளோட புத்திசாலியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மனிதன் ஒரு படி மேலே, அது ஒரு உயிரினம் ஒரு படி கீழே. அந்த யானை கூட்டத்தில் எதனா ஒன்று செத்து போயிடுச்சுன்னா விட்டு ஓடாது. வெள்ளம், மழை, இல்லை மழை சரியும், யானை ஓடாதுங்க, நிற்கும். யானை கிட்ட கற்றுக்க வேண்டிய பாடம் இது. நம்ம என்ன பண்ணோம்? பின்னங்காடல் படல் எடுக்க ஓடி போயிட்டு, ஏங்க பத்திரிகையாளர் சத்தம் போட்டு கத்தி கேட்குறாங்க, சார் விஜய் சார் சிஎம் சார், விஜய் சார் சிஎம் இல்லைப்பா, விஜய் சார் செத்து போயிட்டாங்க சார் ஜனங்க செத்துட்டாங்க சார் சொல்கிறாங்க. என் காது கேட்காதுன்ற மாதிரி திரும்ப கூட இல்லையா, மாமா மின்னல் அப்படின்ற மாதிரி சொயின்னு போயிட்டீங்க. இப்போ வாய் இருக்குன்னா என்ன வேணால் பேசலாம்னா இப்போ அதே கேள்வி உங்களுக்கும் வரல. வாய் இருக்குன்னு நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா? யார் ஊரை விட்டு ஓடினது? ஃபஸ்ட்டு ஊரை விட்டு நீங்கள் ஓடி போயிட்டு அங்கேயே இருக்கிற செந்தில் பாலாஜி ஓடு 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 வரான் பாரு வேட்டைக்காரன். ஓ, அப்போ இன்னும் பாட்டு பாடி வைப்பு பண்ணுற மோடில் தான் இருக்கிறீங்க. இன்னமும் அப்போ அந்த சோகம் வந்து வரல. கரூர் என்னுடைய கோட்டையாக மாறிடுச்சு, இங்கே இருக்க செந்தில் பாலாஜி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த செஞ்ச தப்புனால ஓடிக்கிட்டு இருக்காருன்னு மறைமுகம். சரி, அது அப்படி சொல்கிறதானே. ஏன் பாட்டெல்லாம் போட்டு வைப்பு பண்ணுறீங்க? பாட்டு மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா? ஏன் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா நல்ல பாட்டு தானே, தமிழ்நாடு பூரா ஹிட் ஆச்சு இல்லை? இப்போ பாட வேண்டி தானே அந்த பாட்டை. நேயர் விருப்பம் இல்லை மதுப்பிரியர் விருப்பம், இப்போ பாடுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா பாடுங்க. இப்போ பாடினா உதைக்கும்ல. இப்போ எல்லா வைன் ஷாப்லேயும் 10 ரூபா வாங்குறதில்ல. எல்லாம் வந்து விஜய் சார் ஆட்சிக்கு வந்தோன்னே பூரா வைன் ஷாப்பும் வந்து அப்படியே மாறிச்சு. யாருமே 10 ரூபா வாங்குறதே இல்லை. அந்த பணம் வந்து இப்போ என்ன பண்ணால் கோயில் உண்டியில் போட்டுறாங்க. அப்படி வாங்கினாலும் இப்படி எடுத்துக்கலாமா சார்? உங்களுக்கு வசீகரம் இருக்கிற காரணத்தினாலையும், உங்களை நிறைய பேர் நேசிக்கிற காரணத்தினாலையும் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து காய் நவுத்திட்டு போகிறீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி தேதியில் விஜய் சாரும் ஸ்டாலின் சாரும் எடப்பாடி பழனிசாமி சாரும் எல்லாரும் ஒரே குட்டையில் ஊறின மட்டும் தான். நீங்கள் எல்லாரும் ரெகுலர் அரசியல்வாதி. என்னது ரெகுலர் அரசியல்வாதி? ஒன்றும் நான் தூய்மை, நான் வந்து 24 கேரட்டு கோல்டு, நான் 916 கேடியும், நான் பிளாட்டினம் ஃபஸ்ட்டு காப்பி, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் பித்தளை பேரிச்சம், பழைய பித்தாளைக்கு எம்எல்ஏ வாங்குகிற கதை தான் போயின்னுக்குது இன்றைக்கி நாட்டில். அதனால் வந்து இவருக்கு வந்து அந்த வசீகரத்தை வைத்துக்கொண்டு அவர் அது நல்லா பிளான் பண்ணி, அதாவது சட்டமன்றத்தில் மேகதாது பேசினதுக்கு டிஃபன் காப்பிலாம் சாப்பிட்டு 2 வாரம் 3 வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து சொல்கிறாரு. நான் கூட பயந்துட்டேன், ஐயோ மேகதாதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. டிஎம்சி ஹெக்டாரு எவ்வளோ ஏக்கரா, நஞ்சைக்கு எவ்வளோ போகுது, புஞ்சைக்கு எவ்வளோ போகுது, ஏ கனால் பி கனால் சி கனால், மேகதாது தண்ணியை கண்டி தரலனா அப்படின்னு இந்த தெலுங்கு படத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீண் சவடெல்லாம் விட மாட்டேன், சட்டப்பூர்வமாக என்ன முடியுமோ அதை பண்ணுவேன் அப்படிங்கிறாரு.
சரி வீரவசனம் பேசி என்ன ஆக போகுது? சரி, அப்போ ஸ்டாலின் சாரை பார்த்தா வந்து எப்படி தெரியுது? ஏன் அவர்கிட்ட வந்து வீரவசனம் பேசுறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் ஒருத்தர் தோற்று போய் உக்காந்துருக்காரு கொளத்தூரில், அவரை போய் சும்மா சும்மா வீரவசனம் பேசி சொராண்டி வைப்பீங்க, பொறாண்டி வைப்பீங்க. தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி தோற்று போய் உக்காந்துருப்பார், அவரை போய் தூர்ந்து போன சக்தியை அந்த சக்தி அல்லு சில்லு பில்லுன்னு சொல்லிட்டு பேசுகிறத விட செயலாகவே கட்சியை உடைப்பீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் கர்நாடகத்தில் வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் தண்ணி தர மாட்டேன்னு அடம் பிடிப்பார், டேமு கட்டுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்க, ஃபஸ்ட்டு உனக்கு தண்ணியே கொடுக்க முடியாது போ. ஜூன் மாதத்துக்கு வர வேண்டிய தண்ணி வரல, ஜூன் மாதத்துக்கு வர வேண்டிய தண்ணி வரல, அங்கே போய் கேளுங்கன்னா வீரவசனம்லாம் பேச மாட்டேன். அப்போ உள்ளூரில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா ஆல்ரெடி காது குத்துனவங்களை கூப்பிட்டு காது குத்து பார்க்கறது ட்ரை பண்ணுறது. ஏன் அங்கே போய் பேச வேண்டியதானே? வாயே வரலையே. எங்கள் டிகே சிவகுமார்கிட்ட தண்ணி அப்படின்னு கேளுங்க, இல்லை எதனா ஒரு பஞ்சு டைலாக் சொல்லுங்கள். அந்த இந்த படத்துக்கு சர்க்காரா இல்லை ஏதோ ஒரு படத்தில் இந்த அதில் போய் தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்பாப்புல, அந்த டேமுக்குள்ளெல்லாம் விவசாயிகளெல்லாம் கூட்டி கத்தி பத்தில் எப்படி கத்தி கத்தி பேசுனீங்க தண்ணி விஷயத்துக்கு, இப்போ அது மாதிரி கொஞ்சம் கத்தி பேசுங்க. அப்போது உங்களுக்கு தேவைன்னா கத்தி கத்தி பேசுவீங்க, ஆனால் மக்களுக்கு எதனா தேவை, விவசாயிக்கு தேவைன்னா இல்லை வீண் சாவடெல்லாம் வேணாம், நான் வாய் சொல் வீரன் இல்லைன்னுவீங்க. என்ன சார் நீங்கள் இப்போ சார் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கிரிப்டில் ஒரு கிளாரிட்டி வேணும். நீங்கள் படத்தில் இருந்த மாதிரியே எல்லாத்தையும் பண்ணுவீங்கன்னா நாங்கன்னா மக்களை சொல்கிறேன், நான் நம்பி ஓட்டு போட்டாங்க ரைட்டா. அப்போ அவங்களுக்கு நீங்கள் விஜய் சாராக இருக்கணும், விஜய் சாராக தான் அரசியல் பண்ணோம். நீங்கள் வந்து இதயமில் வர முரளி சார் மாதிரி அமைதியாக இருப்பேன்றீங்க, பேச ஆரம்பித்தாலே ஓடுறீங்க. அதுக்கும் பதிலீடு கொடுக்குறாருல விஜய், பேச மாட்டான்னு சொல்கிறீங்க, பேச ஆரம்பித்த உடனே காலு பெரடியில் அடிக்கிற ஓடுறீங்களேன்னு கேட்குறாரு. சட்டமன்றத்தில் கதவுலாம் வேறு மூடி பேசணுன்ற மாதிரி சொல்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அன்றைக்கி பேசுனது பஞ்சு டைலாக், ஒரு சட்ட வடிவம் மாதிரி ஒரு விஷயம் சம்மந்தமாக பேசுகிறாங்க, ஒரு சிறப்பு தீர்மானம் வருது, சிறப்பு தீர்மானத்தில் என்ன சரத்து ஏது ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு அமைதியாக பட்சிங்க. அப்போ அதை விவாதம் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு தயாராக இல்லை. எதிர்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு கரெக்ஷன் சொல்கிறாரு, சேர்க்கணுன்றார். ஓகே, அது பண்ணினே இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகலாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லைங்க, அது சட்ட சிக்கல் வருங்க, இது பண்ண வேணாம், இது முடிஞ்சு போன பிரச்சனை, இதில் போயிட்டு நம்ம திருப்பி இன்னொரு நடுவர் மன்றமோ இல்லை இன்னொரு தீர்ப்பாயமோ இல்லை இன்னொரு ஒரு மூன்றாம் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒன்று உள்ளே கொண்டு வரணும், அது விசாரிக்கணும், மேகதாத்துக்குன்னு தனியாக ஒரு ஆணையகம் மாதிரி ஒன்று போட்டு அதை விசாரிக்கணும். அப்படி வந்தால் சிக்கலாயிடும். காவேரியில் எங்கேயுமே அணை கட்டக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கி வச்சுக்கிறோம், சுப்ரீம் கோர்ட் வரலாம் போய் அதை கெசட் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிறோம், ட்ரிபியூனல் வாட்டர் ட்ரிபியூனல்லேருந்து எல்லாமே நடுவன் மன்றம்லாம் சொல்லியிருக்கு, இதுக்கு மேலே வேறு எதுவும் வேண்டாம், இதுவே போதும் அப்படின்னு ஆர்டரு இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வழி என்னன்னு கேட்டால் அவர் ஒன்று சொல்கிறாரு. சரி, அவர் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் திமுக சொன்னதுக்கு இல்லை திமுக இந்த முயற்சி எடுக்குதுன்றது சொல்கிறாரு. உங்களுக்கு தெரியணும்ல, உங்களுக்கு எங்கே போய் சிந்தனை பண்ணிட்டு போட்டுட்டு கரெக்ஷன் பண்ணலாம், வானா அதெல்லாம் பண்ண முடியாது, நான் லெட்டர் எடுத்து அமிச்சிட்டேன். சரி, இப்போது பிஜேபி பார்க்குது, அந்த தீர்மானத்தை எடுத்துன்னு வா. சரி, இவனே கேட்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரிபியூனல் மாதிரி ஒன்று போட்டுருக்குறாங்க, இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு மாதிரி போட்டு அந்த குழு வந்து முடிவு பண்ணோம். இந்த குழுக்கு வந்து ஒரு முன்னாள் நீதிபதியை வந்து தலைவராக போட்டு எக்ஸ்பர்ட்லாம் போட்டு மேகதாதுல அணை கட்டலாமா வானாமான்னு அந்த குழு முடிவு பண்ணோன்னு மத்திய அரசு பண்ணிச்சுன்னா, இதை விட துரோகம் என்ன இருக்குது தமிழ்நாட்டுக்கு? காவேரியில் குறுக்கிலே கட்டணும். மேகதாதுன்னா இதை தான் பேசியிருக்கணும். மேகதாது அது எங்களுக்கு தெரியாதா மேகதாது அப்படின்றது? வேறு என்ன சரத்து? அப்புறம் 134 கோடி யாருக்கு கொடுத்துருக்காரு? விவசாயிக்கு கொடுத்துருக்குறாரு. அது என்ன பதிவு பண்ணுறாரு சார். 134 கோடிலாம் ஒரு பணமே கிடையாது சார் விவசாயி பிரச்சனைக்கு. அவங்கவுங்க 3000 கோடி 30,000 கோடி போட்டுட்ருக்காங்க. நடவு மானியமே 3000 4000 கோடி கொடுத்துட்ருக்குறாங்க தென் மாநிலங்களில். நீங்கள் என்னடானா இது ஒரு காசுன்னு சொல்லிட்டு இதை வந்து திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க. 134 கோடின்றது என்னங்க? ஒரு மாநகராட்சி செலவு பண்ணுற பணங்க அது. ஒரு மாநகராட்சி, அதாவது பெரிய மாநகராட்சி கூட இல்லை, நான் சொல்கிறது 2ஆம் நிலை இல்லை 3ஆம் நிலை மாநகராட்சி பண்ணுற செலவு. அதை ஒரு பணம்னு சொல்லிட்டு மொத்த தமிழ்நாடு டெல்டா பிரச்சனைக்கும் அப்படியே அள்ளி குத்தா மாதிரி அப்படி பேசுகிறீங்க. அப்போ அதனால் வந்து எங்களுக்கு வந்து இதயம் முரளி சார் வேண்டாம், எங்களுக்கு கத்தி படத்தில் வர விஜய் சார் கத்தி பேசணும் தமிழ்நாடு பிரச்சனையை. அதை தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள். இல்லைனா அந்த சர்க்கார் படத்தில் வரா மாதிரி அப்படி ஒரு ஃபயராக இருக்கணும். நாங்கள் அப்படிலாம் பேச மாட்டோம். ஏன் அப்போ
ஸ்டாலின் சார் இபிஎஸ் சாரை பார்த்தா ஒண்டி பேச தருது, மோடி சாரை பேச மாட்டீங்க, டிகே சிவகுமார் சாரை பேச மாட்டீங்க. நயினார் நாகேந்திரன் நேற்று கூட வலி சண்டை வலிக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் கூப்பிட்றாரு, வா 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 ஜதை செய்யலாம், வா வா கராத்தேவா குங்குவா பாக்ஸிங்கா குத்து சண்டையா வா வான்னு கூப்பிட்றாப்புல நயினார் நாகேந்திரன். உடனே நயினார் நாகேந்திரனுக்கு ஆள் வச்சு பதில் சொல்கிறது. அவர் ஏதோ காமெடி பண்ணுறாரு, அவர் ஏதோ காமெடி பண்ணல, உங்கள் வந்து முகத்தெரிய கிழிக்கிறாப்புல நயினார் நாகேந்திரன். பாஜக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தண்ணி குடிக்குது திக்கு முக்காடுதுன்னா அது தாவேகா தான். நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு 7 மணி நேரம் லேட்டாக போனது விஜய் சாரோட தப்பு. இது கேள்விக்கு இதுவரைலாம் பதில் இல்லைன்னாரு. எங்க பதில் சொல்லுங்கள். ஏன்பா 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன்பா 7 மணிக்கு வந்தீங்க? தமிழில் புரியுற மாதிரி தான் நயினார் கேட்குறாரு. அதுக்கு பதில் சொன்னாரா? சரி, இது கூட பரவாயில்ல, ரைட், எல்லாரும் கேட்குற கேள்வி தான். நயினார் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாப்புல, சிடிஆர் நிர்மல்குமார் என்கிற உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் சிலர் எங்கள் கட்சியில் இருக்கிற முக்கியஸ்தர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கெஞ்சினாங்கன்ற. என்ன சொல்கிறாரு? கெஞ்சி ஐயா ஐயா ஒரு வாட்டி, ஐயா 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 ஒரு வாட்டி வாய்ப்பு, ஐயா 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 அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் மிமிகிரிலாம் பண்ணல. நான் எதுக்குன்னா, ஏன்னா நயினாருக்கு இதெல்லாம் வராது. அதனால் நயினார் சார்பாக இதை நான் அப்படி பண்ணியிருந்தாருன்னா மேபி வைரலாக போயிருக்கும். அவர் வெறும் செய்தி மாரி சொல்கிறதுனால அவ்வளோவா வைரல் ஆகல. இதை நீங்கள் பண்ணியிருந்தா பயங்கரமாக வைபாக இருக்கும். 10 லட்சம் பேர் 10 கோடி பேர் பார்த்துருப்பாங்க. பாவம் நயினார் நாகேந்திரன். ஆனால் கேட்ட கேள்வி கரெக்டு. நீங்கள் கெஞ்சினீங்களே, மேலெல்லாம் பேசுனீங்களே, நான் அதை சொல்லிட்டா, பேரெல்லாம் சொல்லிட்டா அப்படின்னாங்க. கப் சுப்புனுங்கிறாங்க. ஏங்க சிட்டிக்கு போட்டு அந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா அந்த மாதிரி சிட்டிக்கு போட்டு நயினார்கிட்ட சொல்லுப்பா, உண்மையிலே நீ தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராக இருந்தால் சொல்லு, நிர்மல்குமார் யார்கிட்ட பேசினார், ஏன் அபாண்டத்தை சொல்கிற, உண்மைக்கு புறம்பா சொல்ல, உண்மையில மான நஷ்டீடு கேஸ் போடுவேன், 100 கோடி ரூபாய்க்கு நான் சூப் பண்ணுவேன், இல்லை ஒரு 2 கோடி, அட்லீஸ்ட் 4 கோடி, ஏன்னா அவருக்கு 4 கோடி ரூபா ஒரு வாட்டி பணம் மாட்டிச்சு, சிம்பாலிகா 4 கோடி நஷ்டஈடு, வழக்கு தொடருங்க. அமைதியாக இருக்கிறீங்க, இப்படி போகிறீங்க. டிஎம்கேவா பேசலாம், ஏடிஎம்கே வேணா பேச வேணாம், எடுத்துக்கலாம், கட்சியிலேருந்து ஒட்சி எடுத்துக்கலாம். பிஜேபியா முன்னாள் மேயர் கரத தியாகராஜன் அவர் சொல்கிறாரு, கண்ணியமிகு ஐயுஎம்எல் ஐயா காதர் மொய்தீனுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மலேசியாவில் பஞ்சாயத்து நடந்தது, குதிரை பேர அரசியல் சம்பந்தமா, இதை பற்றி அவங்க எதனா இனிமேல் பேசினாங்கன்னா நான் ஒரு சில பேர்கள் ஒரு சில உண்மைகள்லாம் சொல்ல வேணும்னு சொல்லிட்டு பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறாரு. எங்கே ஐயுஎம்எல் யாருன்னா ஒருத்தர், எங்களுக்கு சோஃபாவே இல்லை, வாடகை சோஃபா தான் போடுறோம், எங்கள் சந்து சின்ன சந்து. இப்போ நான் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறேன்ல, சொல்லணும்ல, கராத்தே தியாகராஜன் யார் பதில் சொல்கிறது? பிஜேபியில் கேட்டால் அப்படியே பிஜேபி அது பாசிச பாஜக அவ்வளோதான், அதை தாண்டி வார்த்தையே வர்றது கிடையாது, அப்படியே மெல்லினமாக போகிறது பிஜேபி விஷயத்தில். ஆனால் மற்றவங்க யாருன்னா கச்சாங்கன்னா இந்த எம்எல்ஏ போன கட்சி அப்படியே கூப்பிட்டுக்கிறது, வா நம்ம போராட்டம் பண்ணலாம். அதனால் இந்த வீராவேசம்லாம் சார் எந்த கட்சியில் பேசுகிறாரு எந்த கட்சியில் பேசலைன்றது நாட்டு மக்கள் பார்த்து தான் இருக்கிறாங்க. மோடிஜியை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருப்பார். ஏன் மோடிஜி என்ன கொடுத்தாரு தமிழ்நாட்டுக்கு? தண்ணி கொடுத்தாரா? மோடிஜி என்ன பண்ணார்? சிலிண்டர் எக்ஸ்ட்ரா நமக்கு எதனா விலை கம்மியாக கிடைக்குதா? சப்சிடியில் டீசல் பெட்ரோல் விலை எதனா கச்சா எண்ணெய் விலை கம்மியாச்சுன்னா கம்மியாக கிடைக்குதா? நீட் தேர்வு ரத்து பண்ணாரா? என்ன பண்ணி கொடுத்துருக்குறாரு? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உண்மையிலே பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் ஒருத்தர் பண்ணாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பண்ணார். 28 சீட்டு கொடுத்து 27 சீட்டில் வெற்றி வாய்ப்பே இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரே ஒருத்தர் அத்திப்பூ மாதிரி சரி ஊட்டியில் இருந்துன்னு போங்க, தாமரை மலர்ந்தே தீருன்ன போது தாமரை மலர்றது யாருக்குமே நல்லதில்லை, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லைன்னு பண்ணார். இபிஎஸ் பேசிட்டோம் பிஜேபி பற்றி, அவர் நட்பு பாராட்டி பேசுகிறாரோ. அப்பா அதிமுகவை பிஜேபி என்ன பண்ணிச்சு தமிழ்நாட்டில்? ஓபிஎஸ்ஸை வளர்த்து விட்றது, செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசுறது, அப்புறம் சசிகலாவை வந்து வெளியில் தள்ளினது, டிடி எல்லாம் பண்ணாங்கல்ல. நீங்கள் பண்ணது திருப்பி இபிஎஸ் உங்களுக்கு வேறு மாதிரி பண்ணிட்டாரு. அவங்க பேசட்டும். நான் எப்படி பாஜக எதிர்ப்பு என்பது இபிஎஸ் ஒண்டி தான், அதாவது உறவாடி கெடுக்கிறதா இல்லை எதிரிலேருந்து குத்துறதான்றது வேறு, ரிசல்ட்டு தான் முக்கியம். அந்த மாதிரி இப்போது தாவேகாவை பொறுத்தவரையிலும் விஜய் சார் இப்போ கரூரில் பேசுகிறது பண்ணுறது எல்லாமே பிரச்சாரம் பிரச்சாரம் பிரச்சாரம். நன்றி. நான் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.